அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லை முன்னை மூத்த மொழிக்கெல்லாம் முதற் சொல்லே இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவி சுரங்க எமக்களித்த பொன் வயலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே இருள் சிறந்து விடியல் வர ஏங்கி தைப்பவளே மகசுமந்து பூக்காமல் மஞ்சமஞ்சு பார்க்காமல் கருசுமந்து சோகாமல் கண்ணின் நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி செலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு கைப்பிடிக்காமல் பல மொழிகள் பிறக்க தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் நம் தாய் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். அவையோருக்கும் பெற்றோர்களுக்கும் என் சக மாணவ தோழர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து எம் ஆசிரியரின் பாதம் பணிந்து பாதம் பணிதல் என்றால் தமிழ் மரபு கூறுகிறது தெய்வம் தொழல் வேண்டும், அதாவது வணங்குதல் வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்பதன்படி எம் ஆசிரியரின் பாதம் பணிந்து தொடர்கிறேன். என் பெயர் எஸ்.ஜே. தன்யஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது கல்வியை பற்றி பேச வந்துள்ளேன். கல்வி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். உலக நியதி இளமையில் கல் ஆத்திச்சூடி கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியா கச்சது கையளவு கல்லாதது உலகளவு அவ்வையா என்னும் எழுத்தும் கண்ணன தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கொஞ்சை வேந்தன் கற்கை நஞ்சே பிச்சை புகினும் கற்கை நஞ்சே சொன்னவன் அதிவீர ராமபாண்டியன் மன்னன் வெற்றி வேர்க்கை என்னும் நருந்தொகை நூலில் எல்லோருமே படி 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 கல்வியை கற்றுக்கொள் என்கிறார்களே ஏன்? ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தஞ்சு ஒழுக்கமுடைமை பெரும் ஓசையினை உடைய கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியின் தலையாய கடமை. ஒழுக்கத்தை தகாத கல்வியும் விளைச்சலை தகாத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனிதனின் முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தின் உயர்வு ஒழுக்கத்தின் பால்பட்டது. அதற்கு அடித்தளமே கல்விதான். படித்தவன் சமூகம் குறித்த புரிதலோடு இருப்பான், இங்கீதத்தோடு இருப்பான், பெரியோர்களை மதிப்பான், தவறுகள் செய்யக்கூடாதென்று நினைப்பான், அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பான். அதுதான் படித்தவன். கல்வி எப்படிப்பட்டது தெரியுமா? மன்னரும் மாசர கச்சோனும் சீர்தூக்கில் மன்னரி கச்சோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கச்சோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதுவும் எப்படிப்பட்ட சிறப்பாம்? ஆச்சும் கச்சார் அறிவுடையார் அக்துடையார் நாச்சி செய்யும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேற்று நாடாக தமவோயா மாயினால் ஆச்சோனா வேண்டுவது. கச்சவர்களுக்கு எல்லா நாடும் அவங்க நாடு போலதான். எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கச்சவரை மேல்மக வென்ப. எந்த ஜாதி மதம் குலமாக இருந்தாலும் கச்சவரை மதிப்பாரை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாட்டை களைய கல்வியே முக்கியமானது. அது மட்டுமா? வெள்ளத்தால் போகாது, வெண்தனலால் வேகாது, வேந்தரால் வெள்ளத்தானே இயலாது. கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்வி எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. அப்படிப்பட்ட கல்வியை படித்து கொண்டே இருக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராமல் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுதான் அறிவு. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலாம் கல்லாதான் தான் கற்ற கவி. நானும் ஸ்கூலுக்கு போவேன் சும்மா அந்த கூட்டத்தோட்டி கூட்டமாட்டு படிக்கிறது இல்லை. படிப்பு விரும்பி படிக்கணும், படிச்சே தீர்வேண்டு அடம் பிடிச்சு படிக்கணும். தேவையானவற்றை எல்லாம் படிங்க மாணவர்களே. மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். படிக்கலைன்னா என்னவாகும்? கல்வி இல்லாமைய அனைத்து துன்பத்திற்குமான அணிவேர். எல்லா நலமும் நீஞ்சிடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிக்கலைன்னா வெறும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போவதை தவிர வேற வழி எதுவும் இல்லை. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வச்சு கூழும் இல்லை. பாலுக்கு உழைத்தோமடா தோழா, பசையச்சு போனோமடா என்கிறார் தோழர் ஜீவானந்தம். அதனாலே நல்லா படிப்போம். மாணவர்களே, ஈஞ்ச பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டால் தன் மகன் அறிவொழுக்கங்களில் சிறந்தவன் என்று பிறர் சொல்லும் பொழுது அவனை பெற்ற பொழுது அடைகிற மகிழ்ச்சியை விட 100 மடங்கு மகிழ்ச்சி அடைவாள். அப்படி மகிழ்ச்சி அடையணுமா? இல்லை. அச்சம் உள்ளடக்கி அறிவகத்தில் அப்போ கொச்சை மாந்தரை பெறுதலில் அக்குடி எச்சமச்சு ஏமாந்திருத்த நலம். அறிவிலா இந்த பிள்ளையை பெற்றதற்கு பெறாமலே இருந்திருக்கலாமே என்று நினைக்கணுமா? அதை நீங்களே சொல்லுங்க. அதனால கிடைத்த வாய்ப்பை விட்டு விடாதீங்க. அப்புறம் அழுது புகண்டு ஒரு புண்ணியம் இல்லை. செய்தக்க அல்ல செய்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யக்கூடாது செஞ்சாலும் கெடும், செய்ய வேண்டிய செய்யாம இருந்தாலும் கெடும். நச்சாமரை கயத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தார் போல் கச்சாரை காமுருவ கருபிலா மூகரை மூகர் முகப்ப முதுகாட்டில் காக்கை உபக்கும் பிணம். நல்ல நீர் நிறைந்த தாமரை மலர்கள் உள்ள குளத்தில் தாமரையும் அன்னமும் சேர்ந்திருப்பதை போல
நல்லா படிச்சு முன்னேறணுமா இல்ல சுடுகாட்டுல பிணத்தை கொத்தி திங்கும் காக்கைகளை போல அறிவில்லாம சுத்தணுமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. அடுத்த நம்ம பேரண்ட்ஸ்கள், என் பிள்ளைனை அடிச்சதே கிடையாது, திட்டினதே கிடையாது, டீச்சர் எப்படி திட்டலான்னு கேட்குறீங்களே, முதலாவது மாணவன் எப்படி இருக்கணும்னு பாருங்க. நெஞ்சக்கால் நிற்க அடக்கத்தால் எஞ்சும் ஏவாமை ஏகா பெருந்தக்கால் சொல்லி செவி கொடுத்து கேட்டீங்க மீண்டும் வினாவக்க சொல்லொழுந்தக்கால். இப்படி அடக்கத்தோட நாணத்தோட ஆசிரியர்களை மதித்து கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் நாம இருக்கிறோமா? கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. தான் கற்பது மட்டும் போதாது, கற்றவர்களை போற்றி வழிபடுதல் மிக சிறந்தன்று. அதனால பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பெரியோர்களை மதிக்கவும், அவங்க நல்லது சொன்னா செவி கொடுத்து கேட்கவும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இடிப்பாக இல்லாத ஏமகா மன்னன் கெடுப்பாகிலானும் கெடும் என்ன சொல்கிறார் நம்ம தெய்வ புலவர். கண்டித்த அறிவுரை கூறும் பெரியோரை துணையாக கொள்ளாத மன்னன் அரசன் அவரை கெடுக்க வர ஆளே வேண்டாமாம், தானே கெடுவானாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிறம்பை எடுக்காதவன் தன் மகனை பகைத்திருப்பான். பைபிள் சொல்லுது. சொல் பேச்சு கேட்கலன்ட்டு கிருஷ்ணரைய ஆட்டோவில் கெட்டி போட்டவங்க தானே. நல்லவங்கன்னா அப்படிதான் செய்வாங்க. நல்லாரை காண்பதும் நஞ்சே, நல்ல குணங்கள் உரைப்பதும் நஞ்சே, அவரோடு இணங்கி இருப்பதும் நஞ்சே. வண்டு முளைப்பது அரிசியானாலும் விண்டுமி போனால் முளையாதாம். கொண்ட பேர் ஆற்றல் உடையாருக்கும் ஆகா தலைவிஞ்சி ஏற்ற கருமஞ்செயல். நெல்லில் அரிசி பகுதி தான் முளைக்கும், ஆனால் உமி இல்லாமல் அரிசி முளைக்காது. அதுபோலதான் என்னதான் ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுடைய உதவின்றி, அதாவது தாய் தந்தை ஆசிரியர்கள் சுற்றத்தாரின் உதவி இல்லாமல் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அதனால பெரியோர்களை மதிக்கவும், அவங்க நல்லது சொன்னா செவி கொடுத்து கேட்கணும். இறுதியாக, நாம ஏழையாக பிறந்ததற்கு காரணம் நம்ம பெற்றோராக இருக்கலாம். ஆனால் நாம ஏழையாக இருப்பதற்கு நாமளே காரணமாக்கி விடக்கூடாதுன்னா நல்லா படிக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் நம்ம தான். நன்னிலை கீழ் தன்னை நெருப்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழ் செஞ்சு இடுவானும், தன்னை மென்மேலும் உயர்த்தி கொள்வானும், தன்னை தலையாக கொள்வானும் தான் நாளடியா கூறுகிறது. என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நாம தான். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். நாம மதிக்கப்படணும்னா நல்லா படிச்சு முன்னேறிடணும். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்கிறார் புளோட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அதனை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பது அதனினும் வெட்கப்பட வேண்டிய ஒன்று. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கிறார் மகாத்மா காந்தி. பெரிய காரியத்தை நீ சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் போது அந்த சக்தி தன்னாலே உன்னிடம் வந்து சேரும். எமர்சன். ஆல் பவர் வித்தின் யூ, யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். விவேகானந்தர். அதனால குழந்தைங்க எப்படியாவது படிச்சு முன்னேறிடணும்னு தமிழக அரசு வருடந்தோறும் 20,000 கோடி செலவழிக்குது. பல திட்டங்களையும் கொண்டு வருது. படிக்கிறதுக்கான அத்தனை வழிகளையும் செய்யுது. இவ்வளவு செஞ்சு நான் படிக்க மாட்டேன்னு ஒன்றும் செய்ய முடியாது. வித்தும் ஏறும் உழவா இருப்பர், எய்த்தும் அங்கு இருப்பர், ஏழையும் பதறே. நெல் வித்து உலகத்துக்கு யாரும் இருக்கு, நிலமும் இருக்கு, காலையும் இருக்கு. இன்னும் இவ்வளோ இருந்து நான் விவசாயம் செய்ய மாட்டேன்னா கடைசி வரைக்கும் நாம ஏழையாகவே இருக்க வேண்டியதுதான். இன்பம் விளையான் வினை விளைவான், தன்கேலி துன்பம் துடை தூஞ்சும் தூண். தன் இன்பத்தை விரும்பாமல் தன்னுடைய குறிக்கோளை, தன் லட்சியத்தை, தான் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை விரும்புபவன் தன் குடும்பத்தாரின் தன் சுற்றத்தாரின் துன்பத்தினை நீக்கி அவர்களை தாங்கும் தூணாவான். அதனால மனம் தேடும் இன்பங்களையும் அறிவினால் கட்டி போட்டுவிட்டு படிக்க ஆரம்பித்தால், கடினமாக படித்தால் உலகை ஆளலாம். எந்நரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் எம்பிட கேட்டிடல் என்னாலோ என்ற பாரதியாரின் கனவை மெய்யாக்கிடுதல் நமது கடமை அல்லவா? ஆகவே படித்துவிடு, உலகை ஜெயித்துவிடு. நன்றி, வணக்கம். பள்ளியில் கற்பித்தல் எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது என்பதை சிறப்பாக வெளிக்காட்டியுள்ளார் இந்த மாணவி. அனைவர் சார்பாக இந்த மாணவியை பாராட்டுகிறேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதோ இந்த பெண் நிச்சயமாக சான்றோன் தான். அவங்களுடைய பெற்றோருக்கு எங்களது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.